தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை குடும்பத்தில் அனைவரும் கூடி ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று சுவாமி பேட்ரிக் பேட்டன் சுவாமி அவர்கள் சொல்கிறார்கள். ஆம், அன்புக்குரியவர்களை கூடி ஜெபமாலை ஜெபிக்கும் போது குடும்பத்தில் அமைதி, சமாதானம், நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்தும் இந்த குடும்பங்களில் தங்கும் என்பது எல்லளவும் ஐயமில்லை. அன்பார்ந்தவர்களே, 1863 ஆண்டு துருக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய போர் நடந்தது. அப்போது கிறிஸ்தவர்கள் தோல்வியை தழுவுகிறார்களோ என்ற அச்சத்தில் அன்னையை வேண்டி ஜெபமாலையை கையில் எடுத்து கூடி ஜெபித்தார்கள். அப்போது வெற்றியும் கண்டார்கள் என்பது சாட்சி. ஆகவே அனைவரும் குடும்பங்களில் ஜெபமாலை ஜெபித்து அமைதியும் சமாதானத்தை நிலைநாட்ட அனைவரும் கிறிஸ்துவின் போதனைகளை ஏற்று அன்புக்குரியவர்களை அன்னை வழியாக அனைத்து ஆசீர்வாதங்களை அருள்வார் என்ற நம்பிக்கையோடு கூடி ஜபிக்கும் பழக்கத்தை குடும்பங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.